வாய் கசக்குதா? ஃபீவராக இருக்கா? உடம்பு ஒரு மாதிரி பண்ணுதா? சரி, எல்லாம் சரியாயிடும். நீ எதுக்கும் கவலைப்படாத, ஓகேவா? பார்த்துப்படி. போதுமாம்மா? இப்போ பெட்டராக ஃபீல் பண்ணுறியா? இல்லையா? வலிக்குதா? எந்த கை வலிக்குது? இது வலிக்குதா கை? சரியாயிடும். ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எஸ், ஃப்ரேயாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லை. நேற்று நைட்டு ஒரு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேயாக்கு ஷிவரிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் லைட் ஃபீவராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 AM போல் வந்து ஐ ஃபீவர் ஆயிடுச்சு. டெம்பரேச்சர் பார்க்கும்போது 102 இருந்துச்சு. வீட்டில் இருந்த டோலோ சிரப் வந்து கொடுத்தோம். ஃப்ரேயுக்கு கொடுத்ததும் ஒரு 3 hours வந்து நல்லா அவளுக்கு ஃபைனாக இருந்தா. திரும்ப மார்னிங் வந்து ரொம்ப ஐ ஃபீவர் ஆயிடுச்சு. 103 அளவுக்கு வந்துருச்சு. எங்களுக்குமே வந்து என்ன பண்ணுறது தெரியலன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துட்டோம். டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு ஐ ஃபீவராக இருக்குது, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் கூட்டிகிட்டு போகலாம், பட் ஏதாவது இன்டேக் பண்ணணும், ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃப்ரேயா வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. அட்மிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. இப்போ அட்மிட் ஆகிட்டா. ஸோ பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரேயாக்காக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் ஃப்ரேயா ரெக்கவர் ஆகிடுவா. ரெக்கவர் ஆகிட்டு உங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாங்கள் கொடுப்போம். என்ன ஃப்ரேயோ, சீக்கிரம் ரெக்கவர் ஆகிடலாம்ல? ஓகே ஓகே. ஆஃப்டர்நூன் 12 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேயா வந்து நாங்கள் அட்மிட் பண்ணியிருந்தோம். இப்போ டைம் வந்து 8 o'clock ஆகுது. அட்மிட் பண்ண 12 மணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நானும் ஜெரு, ஃப்ரேயா 3 பேரும் வந்து இதே பெட்டில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா ஃப்ரேயாக்கு வந்து ரொம்ப சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்றதுக்காக. இப்போ கொஞ்சம் மைல்டாக வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம் ஃபீவர். நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரேயாவோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. தூக்கம் வருதா? தூங்குறியாம்மா? சரி, அப்போ எப்படி தடவா? இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே பிஃபோர் எஸ்டர்டே தான் வந்து ஃப்ரேயா எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஃபீவராக இருந்துச்சு. நீங்களே கூட அந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஃப்ரேயா வந்து என்னை எவ்வளோ கேர் பண்ணான்னு சொல்லி. எனக்கும் ஹை ஃபீவராக தான் இருந்துச்சு. ஃப்ரேயா வந்து என்னை கேர் பண்ணுற ஒரு விதம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தனி ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா நான் சாப்பிடும் போதாக இருந்தாலும் சரி, என்னை வந்து அவ்வளோ பார்த்துக்கிட்டா ஃப்ரேயு. இப்போ இவ இப்படி இருக்கான்ற போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு ஃபீவராக இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் வந்து கொடுப்பா, ஜூஸ் வந்து கொடுப்பா, சாப்பாடு டைமில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா. சாப்பிட்டு முடிச்சோடனே கரெக்டாக டேப்லெட் எடுத்துகிட்டு வந்து தண்ணியும் பக்கத்தில் வச்சு குடிக்க சொல்லிடுவா. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரேயா வந்து என்னை கேர் பண்ணா. ஃப்ரேயாக்கு வந்து ஒரு பியூரான ஒரு ஹார்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா வெளியிலலாம் போயிட்டு இருக்கும்போது முடியாதவங்களை பார்த்தா அவங்கள காமிச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லுவா. அவங்ககிட்ட ஏதாவது சாப்பிட்டுட்டு இருந்தா கூட அதை மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைப்பா. ஃப்ரேயா வந்து எவ்வளோ ஆக்டிவாக இருப்பான்றது வந்து உங்களுக்கும் தெரியும். செம்ம சுட்டியாக இருப்பா. ஐவி போடும் போது அப்படி அழுதா. இப்போ கூட எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அவளுக்கு எப்படி வந்து பெயின் இருக்குன்றதை வந்து அவளால் சொல்லவும் முடியல. நாங்களாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவளோட பெயினை வந்து நாங்கள் போக்கிட்டு இருக்கோம். குட் மார்னிங். இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லையா? சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இட்லி சாப்பிட சொன்னா இட்லி சாப்பிட்றியா? இட்லி வேணாமா? சிப்ஸ் சாப்பிடக்கூடாதுல்ல? கை வலிக்குதா? இப்போ உடம்பு பரவாயில்லையா? இப்போ ஃபீவர் இல்லைல்ல? ஓகே, எடுத்துடலாமா? அது பொத்துக்கோ. ஒண்ணுமே இல்ல, அதான் எடுத்தாச்சு. அப்படி ஆட்டாத. குட் கேர்ள். வலிக்குதா? அப்படியே இருக்கணும். குட் கேர்ள் தானே பாப்பா. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இனிமே ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா? சாப்பிட மாட்டல? ஃபைனலாக வந்து ஃப்ரேயாவை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா என்ன ஃப்ரேயோ? இப்போ நீ ஆல்ரெடி தானே ஃப்ரேயாக்காக ப்ரேயர் பண்ணதுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. இனிமேல் ஃப்ரேயாக்கு நோ ஐஸ்கிரீம்ஸ், நோ கூல் ட்ரிங்க்ஸ், நோ சாக்லேட்ஸ். இனிமேல் ஐஸ்கிரீம் கேட்டால் அடம் பிடிக்க மாட்டேன்ல? சரி, ஓகே. ஐஸ்கிரீம் திரும்ப கேட்டால் என்ன ஆகும்? திரும்ப இந்த மாதிரி வரணும். கரெக்டா? பாய்.